சிவாஜி கணேசன் சொன்னதை அலட்சியப்படுத்தின சவுகார் ஜானகி கடைசியில் சிவாஜி கணேசன்கிட்டையே மன்னிப்பு கேட்ட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. 1968 ஏவிஎம் தயாரிப்பில் வெளியான படம் தான் உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, சவுகார் ஜானகி, சிவகுமார் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் பாடல்கள் எல்லாம் பெரிய ஹிட் ஆனிச்சு. அதனால் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சவுகார் ஜானகி கருப்பு புடவை கட்டிட்டு மேக்கப்போட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. சவுகார் ஜானகியை பார்த்து சிவாஜி கணேசன், கடைசியாக எடுத்த காட்சியில் நீங்கள் கருப்பு கலர் புடவையில் தான் வந்திருந்தீங்க, அதனால் இந்த புடவை போய் மாற்றிட்டு வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது வேறு ஒரு காட்சி அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சவுகார் ஜானகி, அன்றைக்கி என்ன கலர் புடவை கட்டியிருந்த எனக்கு தெரியாதா அப்படின்னு சிவாஜி சொன்னதை காதிலே வாங்கினேன். உடனே சிவாஜி கணேசன் உதவி இயக்குனரை கூப்பிட்டு, அன்றைக்கி சவுகார் ஜானகி கருப்பு கலர் புடவையில் தானே வந்திருந்தாங்க, நீ பார்த்தல அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனர்னு சொல்ல, நீயே போய் சொல்லு அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் உதவி இயக்குனரை சவுகார் ஜானகிட்ட அனுப்புகிறார். உதவி இயக்குனர் போய் சவுகார் ஜானகிட்ட சொல்லியும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. சிவாஜி கணேசன், நீ போய் இயக்குனர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனரை அனுப்பி வைக்கிறாரு. உதவி இயக்குனர் போய் இயக்குனர்கிட்ட சொன்னதுக்கப்புறம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாத இயக்குனர்கள் எடுத்தவரையும் படத்தை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. படத்தை பார்க்குறதுக்கு சிவாஜி கணேசனையும் கூப்பிட்றாங்க. எனக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது, உங்களுக்கு தான் குழப்பம், அதனால் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அனுப்பி வச்சிடறாரு. படத்தை பார்க்கும்போது சவுகார் ஜானகி கடைசி சீனில் கருப்பு கலர் புடவை கட்டியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இதை பார்த்த சவுகார் ஜானகி, நீங்கள் சொன்னதை நான் தான் அலட்சியப்படுத்திட்டேன், நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் ரூமில் இருந்த சிவாஜி கணேசனை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.